அப்படின்ட்டு நேற்றே வந்து மாவெல்லாம் ஆட்டி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு மாவுங்கிறனால இட்லி தான் நல்லா வரும் அப்படின்ட்டு இட்லி தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து இட்லிக்கு வந்து உளுந்தோட வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக உளுந்து வீட்டில் இருந்தது, அதை வந்து ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும் அப்படின்ட்டு. எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து காளான் சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருந்தது. சரி ஈவினிங் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஈவினிங் எப்படா ஆகும்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக ஈவினிங் வந்து காளான் வாங்கிட்டோம். இந்த கிண்டி கொடுப்பாங்க அந்த காளான் சாப்பிட்றத விட எனக்கு வந்து தனித்தனியாக வாங்கிட்டு வந்து வீட்டில் ஊற வச்சு சாப்பிட்ற வந்து இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கிண்டி கொடுக்குறது வந்துட்டு சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். குழம்பு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிண்டி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா சாஃப்டாக மொறுன்னு அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக அது சூப்பராக இருக்கும். எனக்கு அப்படி சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி இன்னைக்கு இந்த மாதிரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் தனித்தனியாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கேட்டு வாங்கி அதை தான் கிண்டி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா மொறுன்னு சாஃப்டாக சூப்பராக இருந்தது. தம்பிக்கு வேணுமான்னு கேட்டு தம்பி வந்து வேண்டான்னு சொல்லிட்டான். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு 4-5 வாய் சாப்பிட்ற வரைக்கும் ஆர்வமாக வேகமாக சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமாட்டி சாப்பிட முடியல, காரமாக இருந்தது. ஐயோ என்னடா ஒன்றும் வாங்கிட்டு சாப்பிட முடியாமல் இருக்கமே அந்த மாதிரி தான் தோணிட்டு இருந்தது. அப்புறமாட்டி பாதி சாப்பிட்டு சரி பரவாட்டி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாதி வந்து அப்படியே வச்சிட்டேன். செம்ம காரமாக இருந்தது. எனக்கு அல்சர் வேறு இருக்குது, காரம் சாப்பிடவே கூடாது. ஆனால் எப்பயாவது தானே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாவது சாப்பிட்டுப்பேன் நான். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு சரி நைட் சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, வடை, இட்லி இது எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி இன்றைக்கி வந்து வடை வைக்கிறோம்ல, அதனால் வந்து தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தக்காளி சட்னிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி சட்னிக்கு இஞ்சி பூண்டு கட் பண்ணி வைக்கும்போது தேங்காய் சட்னிக்கு தனியாக கட் பண்ணி மிக்ஸி சாரில் வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறமாட்டி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சக்கப்புறமாட்டு தான் உளுந்து போடணும் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். நான் எப்பயுமே வந்து எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டுருவேன், கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும். ஒரு வீடியோவில் பார்த்தக்கப்புறமாட்டு தான் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் தான் உளுந்தம்பருப்பு போடணும் அப்படிங்கிறத பார்த்தேன். இப்போ அப்படி தான் போட்டுட்ருக்கேன். அது ரெண்டுமே பொரிஞ்சக்கப்புறமாட்டி வெங்காயம் சேர்த்து இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்குனக்கப்புறமாட்டி தக்காளியும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கினக்கப்புறம் கொத்தமல்லி இலை கை நிறைய அள்ளி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி ஃபேனில் ஆற வச்சிட்டேன். அப்புறம் தேங்காய் சட்னிக்கு தான் தேங்காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். முந்தி வந்து ஓடோடையே கட் பண்ணி தான் போட்டேன். இப்போ அந்த ஓடெல்லாம் ரொம்ப இந்த தேங்காயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கடினமாக இருக்குது போல், அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அதனால் சரி இந்த தோலை ஃபுல்லாக சீவிடலாம் அப்படின்ட்டு கத்தி வச்சு தான் சீவிட்டுருக்கேன். எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஒயிட் கலரில் தேங்காய் மட்டும் கட் பண்ணி மிக்ஸி சாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதை ஒரு ஓட்டி அது நல்லா பூ மாதிரி தேங்காய் வந்து அரைஞ்சக்கப்புறமாட்டி தான் அதில் பொரிகளில் பச்சை மிளகா, உப்பு இதெல்லாம் போட்டு நான் அரைச்சிருந்தேன். இஞ்சி பூண்டு வந்து தேங்காய் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சக்கப்புறமாட்டி தண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சிட்டேன். தேங்காய் சட்னிக்கு அரைச்சி முடிச்சக்கப்புறமாட்டி தக்காளி சட்னிக்கு ஃபேனில் ஆற வச்சது ஆறி இருந்தது, அதையும் அரைச்சிடலாம் அப்படின்ட்டு அதையுமே அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நீங்கள் இப்படியே வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டாலும் இது வந்து வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு திருப்பி இதை அடுப்பில் வச்சு கொதி வந்ததுக்கப்புறமாட்டி இறக்கி தாளித்து கொட்டிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் வந்து அரைச்சிட்டு அதை திருப்பி ஒரு கடாயில் ஊற்றிட்டு அதை அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமாட்டி நல்லா கொதிச்சக்கப்புறமாட்டி இறக்கிட்டு அதை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். அது வந்து இன்னும் சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் இந்த ரெண்டில் எந்த மாதிரி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 2 சட்னி ரெடி பண்ணி முடிச்சக்கப்புறமாட்டி இட்லியை வச்சிடலாம் அப்படின்ட்டு மாவு எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து ஃபஸ்ட்டு மாவுனால ரொம்ப கட்டியாக தான் இருந்தது. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் ஊற்றி அடுப்பில் வச்சிட்டேன்.
வந்ததுக்கப்புறமாட்டி இறக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு தான் தாளித்து கொட்டும். நான் அது மாதிரி ரெண்டு சட்னிக்குமே வந்து தாளித்து கொட்டிட்டேன். அப்புறம் வடை ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு உளுந்தை ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு அதை திருப்பி ஒரு பவுலில் கொட்டிட்டு அதில் கொஞ்சம் சீரகம், உப்பு, மிளகு உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகு போடலை, தம்பி சாப்பிடுவாங்கிறக்காக நான் வந்து மிளகு போடலை. அப்புறமாட்டி கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமாட்டி வடையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. நான் வந்து உளுந்த வடைக்கு வந்து மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு போல். எனக்கு வந்து உளுந்த வடை சேஃபில் எல்லாமே வரல, 1-2 தான் வந்தது. மற்றது ஃபுல்லாக வந்துட்டு போண்டா வடை மாதிரி தான் வந்தது. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லா வடையுமே நான் வந்து சுட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே இட்லி ரெடி ஆகிடுச்சு. அது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்து மொத்தமாக வந்து ஹாட் பாக்ஸில் வந்து சூடு ஆறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹாட் பாக்ஸில் வந்து எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து வச்சிட்டேன். இட்லியும் சூடாக இருக்குது, வடையும் சூடாக இருக்குது. எப்படா சாப்பிடுவோம், தம்பியை சாப்பிட வரையாடான்னு கேட்டேன். சரிம்மான்ட்டு. அதனால் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். அப்புறமாட்டு தான் ஹஸ்பண்ட் வந்தாங்க, அவங்களும் சாப்பிட்டாங்க. நேற்றே வந்து பக்கத்தில் ஒரு கோயில் வந்து கொலு வச்சுருந்தாங்க. நேற்றே ஹஸ்பண்ட் வந்து போவோமான்னு கேட்டாங்க. நேற்று டைம் இல்லை, இன்றைக்கி போவோம் அப்படின்ட்டு நேற்றே சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நானும் தம்பி வந்து ரெடி ஆகிட்டோம். வந்ததுக்கப்புறமாட்டி அவங்க சாப்பிட்டக்கப்புறம் நாங்கள் அப்படியே கோயில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கொலு வச்சுருக்க இடத்துலாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தம்பி அங்கே விளாண்டுட்டு இருந்தான். கூட்டமாக தான் இருந்தது, விளாண்டுட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அங்கே கோயில் இருந்துட்டு அப்புறமாட்டி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.